உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பல்லவன் வந்து காலேஜ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது காயத்ரி வந்து கரெக்டாக அங்கே நிற்கிறாங்க. பார்த்துட்டு பல்லவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பல்லவனும் சிரிச்சிட்டு பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் காயத்ரி வராங்க. என்ன இந்த பொண்ணு நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஹாய் அப்படிங்கிறாங்க. ஹாய்ங்க அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா ஓகே தான், வீட்டில் ஒரு சின்ன சண்டை நடந்தது அன்னைக்கு, அதனால அழுதேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே நீங்கள் அழுதோன்னே எனக்கு என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க. ஓ சரி உங்கள் வீட்டில் நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்கள், உங்கள் சோழ அண்ணன், அண்ணி, அப்புறம் அன்னைக்கு வந்தாங்களே இன்னொரு அண்ணன், அவங்க, அப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னோடனே எங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, உங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பல்லவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ ஓகே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பல்லவன் ஒரு மாதிரி பார்க்கும். சாரி சொல்ல வேண்டாம்னா ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இப்போ எங்கள் கூட இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. ஓ சரி அப்படின்னோடனே கரெக்டாக பஸ் வந்துடுது. அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஈவினிங் வந்து பார்த்தா அவர் காலேஜ் விட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. வரும்போதுமே பார்த்தா கார்த்திகா வீட்டு வழியாக தான் அவர் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து வெளியில் வந்து கார்த்திகாவோட அம்மாவும் அவங்க மாமாவும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பல்லவன் அப்படியே ரோட்டில் இருக்க அந்த கல்லெல்லாம் அப்படி தட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு, என்ன அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா தெரியாதா, அவன் இப்படி நடந்து போயிட்டுருக்கான், ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் எது விஷயம் நடந்துச்சுனாலும் அவனுங்க இப்படி தானடி இருப்பானுங்க, அவனுங்களாம் ஒரு இது நீ வேற பேசிகிட்டு இருக்க, நீ போமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, இவன் போகிறத பார்த்தா இவனுக்கு ஏதோ விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன், இரு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏமா எங்கம்மா போகிறீங்க வா அப்படிங்கும்போது, நீ ஒரு நிமிஷம் இருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் பார்த்துட்டு இவங்க என்ன நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ பல்லவன் கிட்ட அவங்க, என்ன உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா தெரியாதா, இப்போ தான் காலேஜ்லேருந்து வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலேஜ்லேருந்து நான் இப்போ தான் வரேன், என்ன விஷயம், ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நியூஸ் பேப்பர்லேயே வந்து நாரிட்டு கிடக்குது, உனக்கு இது கூடவா தெரியாது அப்படிங்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லையா, என்ன வந்திருக்கு, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை பற்றி தான் நியூஸை போட்டு எல்லாம் காலையில் நாங்களே பார்த்துட்டோம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்களே நேரம், ஏன் நீ பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி வந்திருக்கா, என்ன வந்திருக்கு அப்படிங்கும்போது, நீ ஏன் போய் பார்த்துக்கப்போ, உனக்கே தெரியும், அதையே நான் ஏன் வாயால் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன விஷயமா இருக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. வாடா பல்லவா காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இல்லைண்ணே எனக்கு காஃபியில் வேணாம், நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன், ஏன்னா காலையில் நியூஸ் பேப்பர் வந்துச்சானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வீட்டில் இந்த இடத்துல எல்லாருமே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா காலையிலேயே நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நடேசன் பார்த்துட்டாரு. அதை வந்து அதுக்கப்புறம் நிலாவும் அந்த இதை வாங்கி படிக்கும்போது அவங்களுமே பார்த்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுது, அதை பல்லவன் கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. பட் இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து நியூஸ் பேப்பர் காலையில் வந்துச்சான்னு கேட்ட உடனே வந்துச்சேடா பல்லவா ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி நிலா டக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நீ எங்கே அந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்குடா இந்த நேரத்தில் வந்து நியூஸ் பேப்பர் கேட்டுட்டு இருக்கா, எல்லாரும் காலையில் தான் வழக்கமாக படிப்பாங்க, இப்போ என்ன நீ அதிசயமாக நியூஸ் பேப்பர்லாம் கேட்குற, நீ மொபைலில் தானே பார்ப்ப அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. ஒன்று இல்லைண்ணே ஒரு முக்கியமான விஷயம், கார்த்திகா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ இந்த இடத்துல எல்லாருமே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. கார்த்திகா அம்மா சொன்னாங்களா, என்ன சொன்னாவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அதாவது எங்கள் அம்மா பற்றி ஏதோ விஷயம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி அந்த சைடு போய்ட்றாரு. உடனே டேய் என்னடா உங்கள் அம்மா பற்றி அதில் வந்திருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அவங்க எதுவும் என்னை கிண்டல் பண்ணி பேசினாங்கண்ணே, எனக்கு அதே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன எங்கள் அம்மா பற்றி எதுக்கு அதில் நியூஸ் வரப்போகுது, இந்த நியூஸ் பேப்பர் எங்கே நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நியூஸ் பேப்பர் அது அங்கே தான் கடந்தது அப்படிங்கிறாங்க. போய் அவரும் எங்கெங்கேயோ தேடுறாரு, அந்த நியூஸ் பேப்பர் இல்லை. உடனே திரும்ப நேரம் நடேசன் கிட்டே போய்ட்டு, எனக்கு இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் பேப்பர் எங்கே, நீங்கள் தானே நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் எனக்கு வேணும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நியூஸ் பேப்பர்லாம் இல்லைப்போ அப்படிங்கிறாரு. அண்ணி இங்கே பாருங்க, நீ இந்த ஆள் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, எங்கள் அம்மாவை பற்றி நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் கேட்குறேன், இந்த ஆள் வேணும்னே பண்ணுறாரு, நீ எனக்கு நியூஸ் பேப்பர் இப்போ வேணும் அப்படிங்கிறாங்க. டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நியூஸ் பேப்பர் தான் அவர் இல்லைன்னு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த ஆள் நியூஸ் பேப்பர் வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டே எங்கள் அம்மா பற்றி வந்திருக்குன்னு சொல்லும் போதே கேட்குறேன் தரமாட்டேங்கிறாரு, வேணும்னே தானே இந்த ஆள் பண்ணுறாரு அப்படிங்கும்போது, ஆமாண்டா வேணும்னே பண்ணுறேன்னே வச்சுக்கோ, என்னப்பா நியூஸ் பேப்பர்லாம் உனக்கு தர முடியாது போ அப்படிங்கும்போது, இப்போ இந்த இடத்துல பல்லவன் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிடறாரு. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், நியூஸ் பேப்பருக்கு என்ன இந்த ஆள் காசு கொடுக்குறாரு, சேரன் தானே காசு
காசு கொடுக்குது மாதம் மாதம், ஏன்னா அதை கூட கொடுக்குறதுக்கு இந்த ஆளுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த இடத்துல அவர் அப்படியே சைலண்ட்டாகவே தான் நிற்கிறாரு. நிலாவுக்கு கோவமாக வருது. பல்லவா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்படி பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நியூஸ் பேப்பர் தானே கேட்டேன், இந்த ஆள் கிட்ட அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க, நான் என்னைக்காவது போய் நின்றுருக்கேன்னா? நான் கேட்டதே இல்லை. வீட்டில் எல்லாரும் படிக்கிறதுக்கு வாங்குற நியூஸ் பேப்பர் அதனை இந்த ஆளுக்குன்னே கொடுத்துருக்காங்களா? அந்த நியூஸ் பேப்பர் கொடுங்கன்னு தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை இல்லைன்னு சொல்கிறாங்களடா, வாயேண்டா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அந்த நியூஸ் பேப்பர் வேணும், இல்லைன்னா நான் கடையில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போகிறாரு. டக்குன்னு வந்துட்டு சோழன் போய் தடுக்கிறாரு. என்னடா ஒரு சின்ன நியூஸ் பேப்பருக்கு போய் ஏன்டா அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா பற்றி நியூஸ் வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கண்ணே, அப்படி என்ன நியூஸ் வந்திருக்குன்னு நான் பார்க்கணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்ப திரும்ப இப்படியே வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்கும்போது சேரன் போயிட்டு, இத்தனை பேர் சொல்கிறோம்ல கேட்க மாட்டியா, என்ன பல்லவா நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அண்ணே எங்கள் அம்மா பற்றி வந்திருக்கானே, அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு தானே ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு நடேசன் வந்துடுறாரு. என்னடா நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ அம்மா அம்மா அம்மானு குதிச்சிட்டு இருக்க, அவள் தான் திடீர்னு வந்தா, ஏற்கனவே ஒன்று சின்ன பிள்ளையிலே வேணான்னு விட்டுட்டு ஓடிட்டா, இவ்வளோ பேர் நின்று நாங்கள் பார்த்துருக்கோம், திரும்பவும் இப்போ இந்த 2 நாளைக்கு வந்து இங்கே தங்கியிருந்தா திரும்பவும் உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டா, என்ன பெருசாக அம்மா அம்மானு குதிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்னை விட்டுட்டு போனாங்க தான், ஆனால் அவங்க எதுக்காக போனாங்கன்ற காரணம்லாம் இன்னும் எனக்கு தெரியல, அதுக்கு காரணமும் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது, அதுக்காக அவங்கள வந்துட்டு நான் சொல்லாமல் இருப்பேன்லாம் நினைக்காதீங்க, ஆனால் இப்போ எனக்கு எங்கள் அம்மா விஷயம் என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ உடனே டக்குன்னு வந்துட்டு நடேசனே வந்து கத்திடுறாரு. என்னடா உங்கள் அம்மாவை போலீஸில் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்களாம், அந்த விஷயம் தான் வந்திருக்கு போதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்த இதை கேட்ட உடனே அப்படியே பல்லவனுக்கு ஷாக் ஆகுது. என்னது போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, எதுக்கு எங்கள் அம்மாவை போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா நல்லவங்க, எங்கள் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓன் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு வந்து நடேசன், என்னடா போகும் பிரச்சனை, உனக்கு நியூஸ் பேப்பர் தானே வேணும், இந்தாடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடுறாரு. உடனே வந்து நிலாவும் சேரன் வந்துட்டு, அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நிலா வந்துட்டு, என்ன அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடுமா, அவனே எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிட்டு இருப்பான், அவனே தெரிஞ்சுக்கிட்டும் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாரு. தெரிஞ்சுக்கிட்டுமா, அப்படி என்ன எங்கள் அம்மா பற்றி என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. அதில் பார்த்தா இந்த மாதிரி வந்து இந்த நகை திருட்டு வழக்கில் வந்துட்டு கைது வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே நகை திருட்டு வழக்கலையா, எங்கள் அம்மா கூடவே ஒருத்தர் இருக்காரு, இவர் யாரு அப்படிங்கிறாங்க. நியூஸ் தான் கீழே போட்டிருக்காங்கல்ல, அதை நீ ஃபுல்லாகவே படிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக அவர் படிக்கும்போது பார்த்தா அவர் அந்த நியூஸ் பேப்பரில் அந்த ஃபோட்டோவை பார்த்ததையும் தாண்டி அதில் கீழே கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்டை படிக்கும்போது தான் இன்னும் அவருக்கு ஷாக் ஆகுது. ஸோ அதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, அவங்கள பற்றின விஷயம் போடும்போது அவங்களோட பெயர் கோமல், இவங்க வட மாநிலத்தில் குஜராத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் போட்டிருக்கு. அதுக்கு கீழே இன்னும் படிச்சுட்டே வராரு. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா, இவங்க வந்து முதல் கணவர் வந்துட்டு இளம் வயதிலேயே வந்துட்டு அவங்க வந்து விதவை ஆகிட்டாங்க, அதனால மறுமணம் பண்ணி இப்போ இருக்கிறவர் தான் அவங்களோட கணவரும் மனைவியும் சேர்ந்துமே இந்த திருட்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதில் நியூஸ் போட்டோன்னே இதை பார்த்தோன்னே பயங்கரமாக அவருக்கு ஷாக் ஆகுது. என்ன நீ நியூஸ் பேப்பரில் எங்கள் அம்மாவை பற்றி இப்படி தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, என்ன இப்போ அதில் தப்பாக போட்டாங்கன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஆளை கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவா, நீ எதுக்கு முதல்ல இப்படி பேசிகிட்டு இருக்க, அதில் முதல்ல என்ன போட்டிருக்கு நீ ஃபுல்லாக படிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதில் ஃபுல்லாக ஃபேக்கா அப்படிங்கிறாங்க. அதில் என்ன ஃபேக்காக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஆமாம் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்துட்டு விதவை ஆகிட்டாங்களாம், அதுக்கப்புறம் இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க, ஏதோ நிற்கிறாரு இவர் தானே அவங்க புருஷன், நான் என் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல நடேசன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியை பார்த்துட்டு நிற்கிறாரு. பாருங்க ஃபேக் நியூஸாக போட்டு, அப்போது எங்கள் அம்மா இதை பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அப்போ வேணும்னு தானே இப்போ இது வேறு யாருக்கு பதிலாக எங்கள் அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வாங்க நீ எல்லோரும் போகலாம் அப்படின்றாங்க. டே இரு, இப்போ எங்கே கூட்டிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. நீங்கள் தான் எதுக்காக இருந்தாலும் வரமாட்டீங்களே, முக்கியமாக எங்கள் அம்மா சம்மந்தப்பட்டதுன்னு நீங்கள் வரமாட்டீங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் இருந்தேன், இப்போ அவங்க தெரிஞ்சிருச்சு இல்லை இங்கே தான் இருக்காங்கன்ட்டு, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பண்ணலாம், வாங்க அண்ணா வானே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பல்லவா, ஒரு நிமிஷம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அது உண்மைதான்டா, உண்மையான நியூஸ் தான் அப்படிங்கிறாங்க. உண்மையான நியூஸா, என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்ல வரீங்களா, இல்லை இங்கே நிற்கிறாரு இவர் தானே என்னோட அப்பா, அது எப்படி நீ அதில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு போட்டிருக்காங்க, அவர் இறந்து போய் இப்போ 2வது கல்யாணம் பண்ணி இப்போ இருக்கிறவர் தான் 2வது புருஷன் போட்டிருக்காங்களே நீ, அப்போ மொதல் புருஷன் இறந்து போயிட்டாருன்னா இவர் இங்கே தானே இருக்காரு, எப்படி அவர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நீ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் அது உண்மைன்னு சொல்லும்போது இதை வந்துட்டு பல்லவனால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ டக்குன்னு போயிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நீ நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, பல்லவா நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு சில விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாதுடா நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த விஷயம்லாம் எங்களுக்கும்
தெரியும்டா, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு நீ இப்படி போட்டிருக்காங்க? எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு போட்டிருக்காங்களே நீ. அப்போ இவர் இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் என்னோட அப்பா கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னா இங்கே தானே நீ இருக்கார் இவரை நான் எத்தனையோ நாள் திட்டியிருக்கேன், ஏன் செத்து போயான்னு கூட சொல்லியிருக்கேன், அதுக்காக உயிரோடு இருக்கவர் செத்து போயிட்டாருன்னா போட்டிருக்காங்களே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பல்லவா, அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன், இல்லாதவங்களை பற்றி நினச்சி நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டேன். போனவங்களாவே இருக்கட்டும், அந்த நியூஸ் பேப்பரை நீ பார்க்கவே இல்லை, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நீ பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு சமாதானப்படுத்தி பல்லவனை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.